அனைவருக்கும் வணக்கம். ஒரு இலங்கை தமிழன் வந்து தமிழ்நாட்டு நியூஸை வீடியோ செய்து யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போட்டால் அதை வந்து தமிழ்நாட்டு மக்களில் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வது குறைவு. காரணம் என்னென்னு எனக்கு விளங்கல. அதாவது ஒரு கருத்தை யாரும் சொல்லலாம், ஒரு நியூஸை யாரும் கதைக்கலாம். அதை விட முக்கியமானது நாங்கள் வந்து தமிழர்கள், இதில் வர தொப்புள் கொடி உறவு வர. ஸோ அப்படி கொத்தினாங்க. அதாவது நான் ஒன்று இந்த உலக தமிழருக்கு சொல்லுவேன், இலங்கை தமிழர் அநாதைகளாக உலகெங்கும் பரவி வாழ்றதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டு தமிழர்கள் தான். அவையில தான் நான் இந்த குற்றச்சாட்டை வைப்பேன். காரணம் என்னென்னா, அவையல் எங்களுக்கு ஒழுங்கான ஒரு குரல் அப்பே இருந்தே கொடுத்திருந்தால் நாங்கள் இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்ற பிள்ளைக்கு இன்னும் ஒரு 20 வருஷத்தில் ஒரு சொந்தமும் இல்லை, ஒரு தரம் இல்லை. அந்த புள்ள இந்த நாட்டில் தனியாக ஒரு ஆளாக வாழப்போம். அப்படி கொத்த நிலைமையில் நாங்கள் ஒரு தமிழ்நாட்டு நியூஸை போட்டால் ஒரு சிலர் வந்து கருத்து கணிப்பில் எழுதுறீங்க, நீ இலங்கை தமிழன், நீ இதை பற்றி கதைக்கு அருகதை இல்லை, நீ உன்ற வேலையை பேர். அப்போ உங்களுக்கு கொண்டு விட தெரியுமா? அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, நாங்கள் இலங்கையில் இருக்கிறோம், மலேசியாவில் கொஞ்சம் தமிழர் இருக்கிறார்கள், சிங்கப்பூரில் கொஞ்சம் தமிழர் இருக்கிறார்கள், மோரிஸில் கொஞ்சம் தமிழர் இருக்கிறார்கள், அனைத்து உலகத்திலும் இருக்கிறார்கள் தமிழர். இப்படி இந்தந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெருமை இருக்குது. அதாவது சிங்கள மக்களுக்கு அந்த இது இல்லை. ஏன் இந்த ஹிந்தி மக்களுக்கு கூட அந்த இது குறைவு, அந்த ஹிந்திக்காரர்கள் கூட அது இல்லை. ஆனால் நாமல் அப்படி இல்லை. எங்களுக்கு பல இடத்துல எங்களுக்கு சொந்தம் இருக்குன்னு நாங்கள் ஒரு ஜெர்மன்காரனை கண்டாலும் சொல்லலாம், ஒரு அமெரிக்கன்காரனை கண்டாலும் சொல்லலாம். தயவுசெய்து கருத்துக்களை எழுதும் போது ஒழுங்காக எழுதுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்துக்களை பகிருங்கள். எதிர்கருத்துக்கள் நீங்கள் பகிர்றதுல ஒரு மாற்றம் இல்லை. உங்களுக்கு விரும்பின மாதிரி எதிர்கருத்துக்களை பகிரலாம். ஆனால் நீங்கள் கதைக்கிறது மட்டும் எழுதாருங்க. ஏனென்றால் நானும் ஒரு தமிழர், நாங்களும் எல்லாரும் எல்லாத்த பற்றியும் கதைப்போம். ஏன்னா எங்களுக்கு ரஜினிகாந்த் ஆண்டு தெரியும், ஜெயலலிதா ஆண்டு தெரியும், அதே நேரத்தில் பிரபாகரன் ஆண்டு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் எங்களுக்கும் தெரியும். அதாவது நாங்கள் உங்களோட வாலாட்டியும், நாங்கள் ஜெர்மனில் இருந்து ஜெர்மன் நியூஸ் பார்த்தாலும், ஆனால் கூடுதலாக நாங்கள் பார்க்குற நியூஸ் இன்றைக்கும் தமிழ்நாட்டு நியூஸும் இலங்கை நியூஸும் தான். அதாவது நீங்கள் எல்லாரும் இங்கே கேட்டு பாருங்க, இங்கே ஜெர்மனிலையோ ஐரோப்பாலையோ அமெரிக்காலையோ கனடாலையோ இங்கே இருக்கிற தமிழனாக இருந்தாலும் சன் டிவி பார்க்குறாங்க, ஜிஆர் டிவி பார்க்குறாங்க, இந்த டிவிகளை தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த டிவி தான் இங்கே பார்த்து வயது போனாக்களும் சரி, இளம்பொடியும் சரி. இப்போ இங்கே பிறக்கிற இளம்பொடிகள் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின படத்தை தான் பார்க்குறாங்க. அப்படி நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின படத்தை பார்க்கல, அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின படத்துக்கு நாங்கள் கருத்து சொல்லக்கூடாது. அது எந்த விதத்தில் நியாயம்? அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். கொஞ்சம் கோபமாக காய்ச்சி என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. முடியக்கில்லை, முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இறுதிச் சடங்கில் சிரிச்சாக்கங்கிற ஒரு சில ஃபோட்டோக்கள் என் கையில் அமைச்சு ஃபேஸ்புக் கூடாக அதை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.